கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் என் கணவரையும் சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு முதல்ல கோடான கொடி தோத்திரம். மற்றும் இங்கே வந்திருக்க இந்த யெகோவா ஈரே குழுவை நடத்துகிற ஜூலி சிஸ்டருக்கும் எல்லா பாஸ்டருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். இங்கே வந்திருக்கவங்க எத்தனையோ பேர் எனக்காக ஜெபிச்சிருக்கீங்க, உங்களுக்காகவும் நன்றி. என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தர் கோடான கொடி தோத்திரம். எனக்கு 2019 கேன்சர் வந்துச்சு, 3வது ஸ்டேஜ். எங்களுக்கு தெரியாது, பையனுக்கு காலில் அடிபட்டுச்சுன்னு பார்க்க போன இடத்துல எனக்கு பார்த்ததில் அது கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நானும் ஜிஹெச்சில் போய் அப்பையும் கடவுளுடைய ஜெபம், நிறைய பேருடைய ஜெபத்தினாலையும் கர்த்தருடைய கிருபையினாலும் 2019 ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆனால் அப்போயே ஹீமோ இந்த இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க, ரேடியேஷன்லாம். நாங்கள் பிள்ளைகளும் பயந்துக்கிட்டு கொடுக்காமல் விட்டுட்டோம். அதனால் அது 2020 அப்புறம் 2020 முழுதும் கொரோனானால அங்கே ஆஸ்பத்திரி பக்கமே போகலை, அப்படியே விட்டுட்டோம். கர்த்தருடைய கிருபையால் ஏதோ ஜெபத்தில் வாழ்க்கை ஓடி இருந்துச்சு. 2021 வந்து மார்ச் மாதம் நான் போய் டெஸ்ட்டு பண்ணப்போ மார்பகத்தில் கட்டி இருக்குன்னாங்க. ஆனால் அப்போயே சேருங்க, உடனே எடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் பயந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு வந்து நரம்பே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படும் ஆப்ரேஷன் பண்ணப்போ. அதனால் சரி பொண்ணு சொல்லிட்டா, இல்லை நம்ம வந்து ஏதாவது சித்தா ஆயுர்வேதா அது சாப்பிட்டா சரியாக போயிருமா அப்படின்னு. அதனால் அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஒருத்தர் சொன்னார் 50 சாப்பிட்டேன், 50 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதுனாரு. ஆனால் 150 நாள் சாப்பிட்டேன், ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2024 ரொம்ப புண்ணாயிடுச்சு, சட்டையே போட முடியாது, ஒரே ஒரு பட்டனை மாட்டிட்டு மூடிக்கிட்டு தான் எங்கே போனாலும் போவேன். அப்படி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு கூட கீதா பைஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு வரவங்க, அவங்க சொன்னாங்க, நீங்கள் காலைல எந்திரிப்பீங்களாமா? நான் எந்திரிச்சு டெய்லி ஜெபம் பண்ணி சிஸ்டர் அப்படின்னு. இல்லை, நீங்கள் காலைல எந்திரிச்சோன்னா சமையல் போயிடுவீங்கன்னு நினச்சி நான் உங்களை கூப்பிடல அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர், எப்போயுமே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் சமையலுக்கு போவேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ யெகோவா ஈரே குழுவில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜெபிப்பாங்க, ஜூலிஸ்ட்டை ஜெபம் பண்ணால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் வேணால் அதில் வந்து கலந்துக்கங்களே அப்படின்னாங்க. சரி சிஸ்டர், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு. 4:30 மணிக்கு அவங்க டெய்லி என்னை எழுப்பி விடுவாங்க. நான் சமயத்தில் 4:15 நானே அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு வந்து அப்புறம் ஜூலி சிஸ்டர் சொன்னேன், எனக்கு வந்து இப்படி இருக்குன்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா இன்னொரு வைத்தியசாலை இருக்குது, அவங்ககிட்ட வேணால் கேளுங்கன்னாங்க. அவர்கிட்ட கேட்டால் இது 2வது ஸ்டேஜுங்கிறீங்க, 2 லட்சம் வேணும்னாரு. முதல்ல 2ன்னாரு, நான் 2000 இல்லை 20,000, இல்லை 2 லட்சம்னாரு. இல்லை சார், அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, எங்கள் வீட்டுக்காரர் 8,000க்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, எங்களாலாம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் பொண்ணு வேலை செய்யறனால இந்த இதில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இஎஸ்ஐயில் பார்க்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஹீமோ கொடுக்க போகிறப்பெல்லாம் பயந்துக்கிட்டு சிஸ்டருக்கு ஃபோன் போடுவேன், சிஸ்டர் எனக்கு நரம்பு கிடைக்கணும் ஜெபம் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஏன்னா நரம்பு கிடைக்கலன்னா நான் பார்த்துருக்கேன், அங்கே வர பொண்ணுகளுக்கு கழுத்தில் இங்கேருந்து இப்படி போட்டு 2 கம்பியை மாதிரி இப்படி தொங்க விட்டு இங்கே ஃபுல்லாக போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து இந்துக்கள் மத்தியில் இருக்கோம், ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க வந்து இப்படி போட்டிருக்காங்களே, உங்களுக்கு என்ன ஜெபம் செய்கிறாங்க அப்படின்னு கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வட்டம் அவங்ககிட்ட போகிறப்போ பூரா அவங்ககிட்டையும் வர்ற பாஸ்டர்கிட்டையும் சொல்லி எனக்காக ஜெபிச்சாங்க. 8 ஹீமோவும் கையில் கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். 3வது ஹீமோவில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அடுத்து நரம்பு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் கழுத்தில் தான் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் பயந்துக்கிட்டே ஒவ்வொரு ஹீமோ கொடுக்க போகிறப்பையும் 15 நாளைக்கு ஒருக்கா போகிறப்ப பூரா சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போவேன். கர்த்தருடைய கிருபையினால் 8 ஹீமோவும் கையில் கொடுக்க கிருபை செஞ்சார். போன மாதம் ஆப்ரேஷன் பண்ணவும் அங்கே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லே நல்லா கர்த்தருடைய கிருபையினால் எந்த ஒரு எனக்கு இது வரைக்கும் பண்ண எப்படி வெளியே போயிருந்தால் எங்களுக்கு எப்படி ஒரு 5 லட்சம் நாங்கள் கடனில் மாட்டியிருப்போம், எங்கள் கையில் காசு கிடையாது, கடனில் மாட்டியிருப்போம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எந்த ஒரு பைசாவும் கையில் செலவு இல்லாமல் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு வந்து ஒவ்வொரு பாஸ்டரும் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. ஏன்னா காலைல யெகோவா ஈரே குழுவில் போகும்போது ஒவ்வொரு வட்டம் ஆஸ்பத்திரி போகும்போதும் 15 நாளைக்கு ஒருக்கா நான் அவங்ககிட்ட ஃபோன் போட்டு சொல்லுவேன், அவங்களும் ஜெபிப்பாங்க. ஜூலி சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்கள் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நடக்கிறதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால் எனக்கும் போன மாதம் 1ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க. கர்த்தர் என்னையும் ஒரு அற்புதமாக சாட்சியாக நல்ல சுகத்தை கொடுத்து, நல்லா எல்லாருமே ஆஸ்பத்திரியில் இருந்து எல்லாருமே பரவாயில்ல, இவ்வளோ தைரியமாக இருக்கீங்களே, எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. என் கூட இருந்த 6 பெட்டில் 5 பெட்டு கிறிஸ்டின் தான். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு ப்ரேயர் போட்டு கேட்க வைக்க எல்லாமே கர்த்தர் வந்து அனுகூலமான துணையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நான் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி முதல் செவ்வாய் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், 2வது செவ்வாய் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிருக்காரு. இப்போ சொல்கிறீங்களா அஞ்சல்வா? கர்த்தருக்கு தோத்திரம். நான் 2வது தடவை வேலைக்கு போகல, ரோட்டை கிராஸ் பண்ணல, எப்படி பைக்காரங்க தட்டினாங்க அப்படின்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்க நிலையில் ஆஸ்பத்திரியில்
கோமா ஸ்டேஜில் இருந்தேன். அப்போ என் பொண்ணு ஃபோன் பண்ணி சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி அப்பா பைக்கார் அந்த அப்பா தட்டிட்டாங்க, அப்பா வந்து ஐசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. மக சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், நீ கவலைப்படாதம்மா, 2 நாள் தான் உங்கள் அப்பா அதில் இருப்பார், 3ஆவது நாள் உங்கள் அப்பா கண் முழித்து நல்ல சுகமாக ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 நான் எப்படி பைக்காரன் ரோட்டை பார்த்து தான் போனேன். ஆனால் எப்படி பைக் தட்டுனா எப்படி மயங்கி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. அதான் பெரிய ஆச்சரியம். ஆனால் 2 நாள் நான் வந்து ஏசியில் இருந்தேன். ஐசியில் வச்சுருந்தாங்க. அவங்க மேடம் வந்து கரெக்டாக சொன்னாங்க, 2 நாள் தான் உங்கள் அப்பா இருப்பார், அப்புறம் அவர் நல்ல கத்தர் சுகம் கொடுத்து அவர் வெளியில் வந்துடுவார், நீ கவலைப்படாதீங்கன்னாரு. அதே மாதிரி 2ஆவது நாள் ஐசியில் இருந்து சாதாரண இதுக்கு டாக்டர் மாற்றினார். ஆனால் டாக்டர் சொன்னார், எப்படி இது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம், தையல் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்து தையல் போட்டு 3 நாள் ஐசியூவில் இருந்திருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா மண்டையில் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா மூளையில் அடிபட்டுருக்குமா, கோமா ஸ்டேஜ் போயிருப்பாங்க. இல்லாத பெரிய ஒரு ஆபத்துலேருந்து கர்த்தர் அற்புதமாக கொஞ்சம் தள்ளி அடிபட்டது. 2வது வேறு எங்கேயாவது விழுந்துருந்தாங்களா இந்த மெட்ராஸில் யாரும் பார்க்க மாட்டாங்க, அடிச்சு போட்டு போயிடுவாங்க. இது கரெக்டாக ஒரு வேலை செய்கிற கடைக்கிட்ட 2 எட்டு எடுத்து உள்ளே வச்சா கடை, அந்த வாசலில் விழுந்தனால அந்த கடையில் வேலை செஞ்ச அந்த மேனேஜரும் அந்த அடித்து போட்ட பையனும் ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் செங்கல்பட்டில் கூட்டிகிட்டு போனால் அவங்க ஒன்றுமே கவனிக்கலையாம். உடனே அந்த பையன் பயந்து போய், சரி இங்கே இருந்தால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கரெக்டான நேரத்தில் எஸ்ஆர்எம்மில் கொண்டாந்து சேர்த்தான். கர்த்தருடைய கிருபை இருந்தனால அவங்க அந்த கடைக்கிட்ட விழுகிற மாதிரி விழுந்தது, அவங்க கொண்டு சேர்த்தது எல்லாமே கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பார். 2019 தான் ரசிக்கப்பட்டார். நான் என் பிறந்தப்போ யாரை அம்மான்னு கூப்பிட்டேனோ கடைசி வரைக்கும் அவங்கள தான் அம்மான்னு கூப்பிடுவேன். ஊடால நான் யாரும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். ஏன்னா நானும் பிள்ளைகள்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அவர் வந்து அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமாக இருந்தார். நான் அவங்கள தான் கூப்பிடுவேன், ஊடால ஒரு தெய்வத்தெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன்னாரு. அப்படியாப்பட்ட அவரையும் கடவுள் வந்து எங்கள் எல்லாருடைய ஜபத்தை கேட்டு அவரை ரட்சித்து கொண்டாந்தது எங்களுக்கு பெரிய அதிசயம். அதே பெரிய அற்புதம், அந்த ஆத்மா பரலோகத்துக்கு சேர்த்தது. அதனால சத்துருடைய போராட்டம் குடும்பத்தில் நிறையா இருந்துச்சு. இந்த சூழ்நிலை என்னைய முடியலைன்னு என்னுடைய கணவருக்கு அடித்து போட்டுடலான்னு பார்த்தான். ஆனாலும் அதிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அதாவது நான் வந்து கர்த்தர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பேன். விசுவாசம் அப்படின்னா கர்த்தர் எதையும் செய்வார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அதனால் கர்த்தர் போப்பார், கர்த்தர் செய்வார் அப்படிங்கிறது நான் வந்து அவர் மேலே ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அதனால தான் என்னை அந்த இடத்துல கர்த்தர் காப்பாற்றினார். கையில் எப்படி ஏந்தினார், கையில் ஏந்தி என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிபட்ட இடம் இந்த இடம், அடிபட்டு தையல் போட்ட இடம் இந்த இடம். டாக்டர் எஸ்ஆர்எம் டாக்டர் அசந்துட்டார், எப்படி இந்த நடந்துச்சு, எப்படி நீங்கள் இருக்கீங்கன்னு. இன்றைக்கி நான் வந்து கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன். ஆனால் வீட்டில் தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தைரியம் இருக்குது, கர்த்தர் கூட இருக்கார், நான் கர்த்தர் கூட இருக்கேன். அதனால் இன்றைக்கி கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை சாட்சியாக நிப்பாட்டியிருக்காரு. அந்த கர்த்தருக்கு கோடி தோத்துறோம். ஜெபிச்ச விசேஷமாக ஜூலி சிஸ்டருக்கும் வந்திருக்க பாஸ்டர்களுக்கும் சுகத்தை கொடுத்த கர்த்தருக்கும் வாழ்நாள் முழுதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஜெபிச்சவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே தோத்துறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு நான் நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் உற்சாகமாக கரத்தங்களை தட்டுவோமா? ஏன்னா இவங்க ஒரு சைடு ஹாஸ்பிட்டலு, இன்னொருத்தவங்க இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டலு. ஆனால் கர்த்தர் தான் கூட இருந்து அவங்க 2 பேரையும் இங்கே கொண்டாந்து ஒரு சாட்சி சொல்லும்படியாக தேவனாகிய கர்த்தர் வைத்த தேவனுக்கு நான் நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன்.